2026ல அண்ணா மட்டும்தான், அண்ணா மட்டும்தான். டிவிகே பயங்கரமா இருக்குண்ணா. எல்லாருக்குமே பதிலடி கொடுத்துட்டாங்க. டிவிகே ஒரே தளபதி, எங்க தளபதி மட்டும்தான். வருங்கால முதல்வர் விஜய் தளபதி. அங்கிள் அரசு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம அண்ணன் மட்டும்தான். ஸ்பீச் வேற லெவல். இனிமே அண்ணா மட்டும்தான். இந்த வருஷம் 2026 அண்ணன் சொல்ற மாதிரி அங்கிள தூக்குறோம், ஆட்சியில அமைகிறோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. 2026 டிவிகே ஃபர்ஸ்ட் மாநாடு, ரெண்டாவது மாநாடு சதுர விட்டாரு. புரியுதா? அதுலயே சிறந்தது பார்த்தோன்னா இந்த மாநாட்டுல ஒண்ணு அங்கிள் பயந்துருவாரு, அங்கிள் பையன் எங்கன்னா ஓடிடுவா போல. இன்னொன்னு பார்த்தா சீமான்லாம் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது இதுக்கப்புறம். ஓகேவா? இன்னொன்னு சொல்லிக்கிறேன் அங்கிளுக்கு, சீமான் அங்கிளுக்கும் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். தளபதி வந்து சாதாரணமாலாம் பயணத்தை தொடங்கல. ஓகேவா? அடுத்த பயணம் 2026ல உங்க சாப்ட்வேரோ க்ளோஸ். பாத்துங்க, பார்த்து உசாரா இருந்துங்க. சூரியன் இல்ல, வெளிச்சம் இல்ல. அடுத்த வெளிச்சம் இளைய தளபதி மட்டும்தான். அதெல்லாம் அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கானே, அந்த அண்ணன் தம்பியை வச்சே கூடிய இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள கோல் முட்டி வேலை, ஆள் முத்தி வேலை இதெல்லாம் நிறைய செய்வானுங்க. ஆனால் தளபதி ஒரே ஒரு கொள்கை தான், அமைதியா போயிட்டு நம்ம எல்லார் வீட்லயும் அமைதியா பிரச்சாரத்தை பண்ணிட்டு சிறந்த பரிசை தளபதிக்கு நாங்க தருவோம் மக்களா. ஓகேங்களா? மக்களான்றது இன்னொன்னு தம்பிங்களா, நான் வந்து எல்லார் வீட்லயும் நாங்க தளபதி சொன்ன மாதிரி நாங்க சாப்பிட்டா போயிட்டு சாப்பிட்டா வருவோம். மற்ற கட்சி மாரி வந்து ஏம்மா 1000 ரூபாய் தரேன், நான் மகளிருக்கு இன்னொரு 1000 ரூபாய் தரேன், நான் ரேஷன் அரிசியில கரும்பு எக்ஸ்ட்ரா தரேன்றதெல்லாம் தளபதி சொன்ன குட்டி கதை தான் இப்ப ஞாபகம் வருது. எப்படி ஏமாற்ற தளபதிகள் இருக்கிற நாட்டுல எங்க தளபதி உண்மையான தளபதி. அவர் கொடுத்த அந்த நெல்லை விதை நெல்லை மாற்றி கொண்டு கொடுக்குற நல்ல தளபதியா நாட்டுக்கு வருவாரு. விவசாயமும் செழிக்கும், ஏழையும் செழிப்பான், ஒவ்வொரு மனிதனும் தனிச்சிறப்படைவான். பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு அனைத்திலும் தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கும். எங்களுடைய போட்டி கொள்கை எதிரி பாஜக, நேரடி எதிரி திமுக தான். திமுக தூக்குவோம், ஒழிப்போம். தளபதினா காப்பு. தமிழ்நாட்டு தமிழை வெற்றி கழகம் தான் எங்க டாப்பு. 2026ல மக்கள் ஒப்பவங்க திமுகக்கு ஆப்பு. தளபதி விஜய் தான் 2026 சிஎம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. பாஜகவுடையோ டிஎம்கே கூட்டணியோ நாங்க கிடையாது. நேற்று வந்தவங்கள நாங்க கண்டிப்பா வந்தா எல்லா மக்களுக்கு நல்லா செய்வோம். முக்கியமா யாரு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாங்க, நேரடியா போய் எங்க விஜய் அண்ணா எல்லா மக்களையும் சந்திக்கிறாரு. ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குறவரு எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்களுக்காக வந்திருக்காரு. அவருக்கு நாங்க இருக்கோம், எங்களுக்கு அவர் இருக்காரு. 2வது மாநில மாநாடு இன்னைக்கு மதுரையில சித்திரத்துள்ளக்கு அப்புறம் கூட ஒரே பெரிய கூட்டம் எங்க தளபதி விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். யாரு அவர் பேசுறாங்க சும்மா விட மாட்டேன். எங்க அண்ணன் பேசுமா பத்தி தப்பா பேசிருக்காரா? ஏதாவது ஒரு மேடையிலயோ ஏதாவது அவர் அண்ணன்ற மரியாதை கொடுத்தாருல, நீங்க அந்த மாதிரி இரு தலைவர அந்த மரியாதை அவர் கெடுத்துக்கிட்டாரு. ஒரு படத்துல மைக்க வச்சதுக்காக என் தம்பி மைக்க வச்சோடனே எல்லாரும் பதறிட்டாண்டாரு. போய் திமுக பார்த்துட்டு வந்தோடனே உடனே அணில் குஞ்சு அந்த குஞ்சுன்னு பேசுறாரு. இது நல்லதுக்கு இல்லை. அவர் அரசியல் போய் எங்கள் அண்ணன் வந்து சீமானை பற்றி பேசுறதுக்கான வேலையே கிடையாது. அவர் அரசியல் அமைதியாக பண்ணுறாரு. நீங்கள் அராஜகம் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னா இருக்கிற 8% ஓட்டும் போயிடும். கொள்கை என்ன கொள்கை உங்களுக்கு வேணும்? தமிழ் தேசிய திராவிடா 2 கொள்கை சொல்லிட்டாரு. 5 கொள்கை தலைவரை ஏற்றாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன புரியணும்? தளபதி என்னென்னமோ பேசுறாரு. அவர் பயம் வந்துருச்சு, இருக்கிற ஓட்டும் போச்சு அப்படின்னு. மரியாதையாக பேசினாரா? ஏதாவது மனசு குறைவா பேசினாரா? அவருக்கு என்ன அரசியல் தெரியுமோ அதை பண்ணிட்டு போற. அமைதியா பண்றாரா? யாரா தரக்குறா பேசுறாரா? அரசியல செய்யல, மரியாதை தெரிஞ்ச தலைவருங்க. இந்த மாதிரி காட்டு மிராண்டி தலைவர் கிடையாது. கத்து கொடுத்துருக்காரு அரசியல் எப்படி பண்ணணும்னு. அது மாதிரி 2026ல பாருங்க அரசியல, உங்க அரசியல பாருங்க. நீங்க 500 பேர்த்த கூட்டி வச்சு மேடையில பேசுறது பெருசு இல்ல. பாத்தீங்களா? இத்தனை பேர்த்த கூட்ட முடியுமா? ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சொந்த காசு செலவு பண்ணி வந்திருக்காங்க. நான் வந்திருக்க தொண்டர் பூரா சொந்த காசு செலவு பண்ணி வந்திருக்காங்க. யாரும் இப்படி வரல. எல்லாரும் 2020 ஓட்டு போனீங்க. அண்ணனை கொண்டாடுறோம். உண்மையிலே சூப்பர், மதிக்க தெரிஞ்ச தலைவர் எங்க அண்ணன். அவர்னாலதான் சினிமாவில் வளர்ந்தாரு. அந்த பெருமையை காமிச்சிட்டாரா? மரியாதை, இந்த மரியாதை இருக்கா? அது போதும் எங்கள் அண்ணனுக்கு. எங்கள் அண்ணன் அவரை வச்சு ஓட்டு வாங்கல. எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போகிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் யாரையும் இது பண்ணி பேசி தான் ஓட்டு வாங்குற அவசியம் எங்களுக்கு கிடையாது. விஜயகாந்த் வளர்த்தாரு, இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்தார். அதே மாதிரி நல்லது பண்ணுவார். பாருங்க 2026 டிவிக்கு தான் 3 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்துட்டோம்.
வந்தும் தளபதி ஒருத்தர் பேச்சுக்கோச்சும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் பேசினார். யாருமே விட்டு கொடுக்காம, யாரையும் தாழ்த்தி பேசாமல், யாரையும் மரியாதை குறைவாக இல்லாமல் பேசியிருக்கிறாரு. உண்மையான தொண்டனுக்கு என்னென்னா, நாங்களும் யாரையும் தாழ்த்தியும் மரியாதை இல்லாமல் பேச மாட்டோம். சீமான் அவர்களை பற்றியும் பேச மாட்டோம், யாரை பற்றியும் பேச மாட்டோம். எங்களோட வேலை, எங்களோட எண்ணம் 2026 தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உழைக்கிறது மட்டும்தான். மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்காக நாங்கள் வரல. நான் ஒரு தொழில் செய்கிறேன்னா, நான் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை காப்பாற்றுறேன். அதை மீறி நான் வரேன்னா தளபதி ஒருத்தருக்கோசம் தான் வரேன். அப்படின்னும் போது 2026 எங்களோட வேலை தளபதி காசை உழைக்கிறது மட்டும்தான். மீதிபடி யாரையும் தரைக்குறவாவோ யாரையும் தப்பாக பேசுறதுக்காக வரல. அடுத்தவங்க பேசினாலும் எங்கள் தளபதியை பற்றி எங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்றைக்கி நேற்று தளபதியை பார்க்கல, எனக்கு நினைவு தெரிஞ்சிலேருந்து தளபதியை பார்க்குறோம். எங்களுக்கு சினிமாவில் டிக்கெட் எடுத்து படம் பார்க்கவும் தெரியும். அதே போல் அவர் மாநாட்டு போட்டால் தன்னோட உழைப்புலேருந்து ₹1 இருந்தாலும் தன்னோட உழைப்புலேருந்து போட்டு வரவும் தெரியும். நாங்கள் என்றைக்குமே தளபதியை விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த மீடியா போட்டாலும் எங்கள் தளபதியை விட்டு கொடுக்க மாட்டோம். 1000 மீடியா எங்கள் தளபதியை பற்றி தப்பாக போட்டாலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டவே மாட்டோம். என்றைக்குமே எப்போவுமே தளபதி ஒருத்தருக்காசம் மட்டும்தான் இருப்போம், வேறு யாருக்கோசமும் போகவே மாட்டோம். இது தளபதிக்கோசம் எப்பவுமே இருக்கிற உண்மையான கூட்டம். தளபதியும் எப்படி வந்து பிரித்து பார்த்தாங்களோ, இப்போ அரசியலுக்கு வந்த உடனே தளபதியை அப்படியே வேறு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நாங்கள் ஒரே நோக்கத்தில் தான் இருப்போம். தளபதி ஜெயிக்கணும், எங்களோட உழைப்பு அதில் போடணும். நாங்கள் அதை மட்டும் தான் பண்ணுவோம், வேறு எந்த விஷயமும் பண்ண மாட்டோம். நாங்கள் 1000 பேர் என்ன சொன்னாலும் நம்பிக்கை ஒன்றுன்னு இருக்குது. அந்த நம்பிக்கை எங்கள் தளபதி மேலே இருக்குது. புரியுதுங்களா? கேப்டன் ஒருத்தர் வந்து அவரை வந்து வளர்த்து விட்டாருன்னாங்க. நாங்கள் கேப்டனையும் நெஞ்சுக்குள்ளே வச்சுருக்கோம், கேப்டனையும் மதிக்கிறோம். இந்த மக்களுக்கு செஞ்ச யாராக இருந்தாலும் நாங்கள் மதிப்போம். இப்போ எங்கள் தலைவர் வந்துக்கிறாரு. எங்கள் தலைவர் அடுத்து 2026 ஊழல் ஆட்சி இல்லாமல், இந்த மோடி ஆட்சி இல்லாமல், அங்கே இருக்கிற டேடி அவர் ஆட்சி இல்லாமலே இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து 2026 சிஎம் எங்கள் விஜய், நம்ம விஜய், நம்மளோட விஜய் மட்டும்தான்.